ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் கன்னியாகுமரியின் ஃபேவரட் ரெசிபியான அவியல் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: 2 பெரிய வழுதனங்காய், 4 சீனி அவரைக்காய், 1 ஏத்தன் வாழைக்காய், பாதி முருங்கைக்காய், 1 துண்டு கேரட்டு, 1 துண்டு வெள்ளரிக்காய், 1 துண்டு புடலங்காய், 1 சிறிய தக்காளி, 3 பச்சை மிளகாய். அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்: அரை ஸ்பூன் ஜீரகம், 3 பல் பூண்டு, 3 சிறிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 மூடி தேங்காய். சிறிதளவு புளியை எடுத்து கொஞ்சம் தண்ணீரில் ஊற வைக்கவும். புளியில் அதிக அளவு தண்ணீர் சேர்க்கக்கூடாது, சிறிதளவு தண்ணீர் சேர்த்தால் போதும். முதலில் இடிகல்லில் பச்சை மிளகாய், பூண்டு, சிறிய வெங்காயத்தை இடித்து கொள்ள வேண்டும். ஜீரகத்தையும் சேர்த்து இடித்து கொள்ள வேண்டும். அப்புறமாக துருவிய தேங்காய், மஞ்சள் தூள், 1 கொத்து கருவேப்பிலை இவற்றை போட்டு கொரகொரவென்று இடித்து கொள்ளவும். முதல்ல சீனி அவரைக்காய், கேரட்டு, பச்சை மிளகாய், வெள்ளரிக்காய், புடலங்காய், முருங்கைக்காய், தக்காளி இதையெல்லாம் நீள வாக்கில் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கொள்ளணும். அப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து வாழைக்காயும் நீள வாக்கில் அரிந்து எடுத்துக்கொள்ளணும். அடுத்து அந்த தண்ணீரில் வழுதனங்காயை நீளமாக அரிந்து போடணும். தண்ணீரில் அரிந்து போட்ட வழுதனங்காயையும் வாழைக்காயையும் 2 முறை அலசி எடுத்துக்கொள்ளவும். ஒரு அடிகனமான வாணலியை அடுப்பில் வைத்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காய்ந்ததும் கடுகு சேர்த்து 10 முந்திரி பருப்பையும் வறுத்து கருவேப்பிலை போட்டு தாளிக்கவும். அப்புறமாக அரிந்து வைத்துள்ள காய்களை சேர்க்கவும். ஒரு முறை கிண்டி மூடி போட்டு வேக விடும். அடுத்து தண்ணீரில் போட்ட வழுதனங்காயும் வாழைக்காயும் தட்டி தீயை கொஞ்சம் மிதமாக வைத்து வேக விடவும். சுமார் 2 நிமிடங்கள் கழித்து மூடியை திறந்து கிளறி கொடுக்கவும். மூடி போட்டு 2-3 நிமிடங்கள் மிதமான தீயில் வேக வைக்கவும். அடுத்து புளிக்கரைசலை அதில் சேர்க்க வேண்டும். அப்புறமாக அரைத்த தேங்காயை சேர்க்க வேண்டும். தேவையான அளவு பொடி உப்பையும் சேர்க்க வேண்டும்.
எல்லா இடமும் படும்படியாக லேசாக கிளறி கொடுக்கவும். இப்போது தீயை சிம்மில் வைக்கவும். கடைசியாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணவும். இப்போது கன்னியாகுமரி ஃபேவரட் ரெசிபியான அவியல் தயார். நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.